75,000 plus square feet வந்து இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஆன்கோயிங் 12,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இயர்லி 20,000 plus square feet வந்து பண்ணணுங்கிற டார்கெட் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்காங்க. இவரோட ஃபோக்கஸ் வந்து கார்பரேட் பிஹேவியர் பண்றதுதான். ஸோ இவரோட பிரசன்டேஷன் தான் அது. Good morning, Chanakyas. First, I would like to thank the head table for giving me this opportunity. And let's go on to the presentation. So, அவர் என்னை பற்றி நிறையவே சொல்லிட்டாரு. நம்ம இதுக்கு போவோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன்னாலே ஒரு 7 மித்து வந்து பரவிட்டு இருக்கு. மித்து நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் வந்து இஸ் ஆல் அபவுட் ஏஸ்தட்டிக்ஸ், அழகு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஃபங்க்ஷனாலிட்டி, ஸ்பேஸ் பிளானிங், எப்படி ஒரு இடத்த வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், இதெல்லாம் இருக்குது. மித்து நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன்னாலே வந்து எக்ஸ்பென்சிவ் தான், அது லக்ஸரி நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. ஸோ ஹை அண்ட் டிசைன்ஸ், ஹை அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் அப்படி இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸும் இருக்குது. மித்து நம்பர் 3 பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்டீரியர் டிசைனர் ஆயிடலாம். சில பேரால ஆக முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் நாலேஜ் வந்து தேவைப்படும். உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிராஃப்ட் பண்ணணும். இது மித்து நம்பர் 3. மித்து நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் இஸ் சேம் ஆஸ் இன்டீரியர் டெக்கரேட்டிங். இன்டீரியர் டெக்கரேட்டர் வேற, இன்டீரியர் டிசைனர் வேற. இன்டீரியர் டெக்கரேட்டர் வந்து டிசைன் எப்படி ஒரு இடத்த அழகு பண்ணணும்னு நினைப்பாரு. டிசைனர் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் பண்ணுறது, ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் கொண்டு வருவாங்க. மித்து நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனர்ஸ் ஒன்லி ஒர்க் ஆன் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். அப்படி கிடையாது. ரெசிடென்ஷியல் இருக்குது, கமர்ஷியல் இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது, ஹெல்த் கேர் ஸ்பேசஸ் இருக்குது, நிறைய இருக்குது, ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது. இட் கோஸ் ஆன். ஸோ மித் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனர்ஸ் இம்போஸ் தேர் ஓன் ஸ்டைல் அண்ட் டிஸ்ரிகார்ட் கிளைண்ட் ப்ரிஃபரன்சஸ். இது என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய தாட்டை மட்டும்தான் திணிப்பாங்கன்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. நாங்கள் அப்படி ஒர்க் பண்ண மாட்டோம். வி ஒர்க் ஆன் கிளைண்ட்ஸ் நீட்ஸ். மித் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபீல்ட். இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு மெட்டீரியல் பார்த்துருப்பாங்க, அந்த மெட்டீரியல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும் அந்த மெட்டீரியல் வந்து. ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா புது புது மெட்டீரியல்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஆஸ் அ டிசைனர் வந்து நாங்கள் அந்த ப்ராடக்ட் நாலேஜெலாம் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 5 சிம்பிள் டிசைன் டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன் நம்ம மெம்பர்ஸ்க்கு. இதை நீங்களே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இடத்த எப்படி நம்ம அழகாக வச்சுக்கணுன்றது சிம்பிள் டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ இதில் வந்து ஆக்சென்ட் வால்னா ஒரு வாலை மட்டும் நம்ம சின்னதாக டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம் ஒரு வாலில். அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் யூனிக் ஃபர்னிச்சர், ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஃபர்னிச்சர் வச்சிங்கன்னா அந்த இடத்தையே வந்து வேறு மாதிரி காமிக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடிங் இன்டோர் பிளான்ஸ், வால் பிளான்ஸ், ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். இது வந்து நீங்கள் நேச்சுரல் பிளான்ஸும் வைக்கலாம், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் வைக்கிறீங்களா. இது அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது உங்கள் மார்க்கெட்டில். டிப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஸ்கீம் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த கலர் ஸ்கீம் வந்து நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா ஒரு 3 இது வச்சுருக்கோம். காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ், நியூட்ரல் கலர்ஸ், ஆக்சன் கலர்ஸ். இன்னும் நிறைய ஸ்கீம் இருக்குது. பட் வி ஸ்டிக் ஆன் வித் 3. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரின்றது எப்படின்னா ஒரே ஒரு கலர் மட்டும் பாப் அவுட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லோ மட்டும் பாப் அவுட் ஆகிருக்கும். இது ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கலர்ஸ். ஸோ ஒரு டார்க் லைட் அப்படி இருக்காமல் ஒரு லைட் கலர் இருக்கும், அதுலேயே ஒரு மிட் டார்க் கலர் இருக்கும். ஸோ ஆக்சன் கலர்ன்றது பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. அதே மாதிரி 4வது டிப் பார்த்தீங்கன்னா கீப் இட் வெரி மினிமலிஸ்டிக் அண்ட் ஆட் மிரர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கசகசம் டீட்டெயிலிங் பண்ணாமல் சின்ன டீட்டெயிலிங் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு மிரர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து ஒரு பெரிய டிசைனை வந்து கொண்டு வரும். டிப் நம்பர் 5 வந்து லைட்டிங். ஸோ லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரிசர்ச் லைட்டிங், கோவ் லைட்டிங், வால் வாஷர்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைட் விசிட் பண்ணுவோம். சைட் விசிட் பண்ணதுக்கப்புறம் வி கோ ஆன் ஃபார் த ஸ்பேஸ் பிளானிங் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் வி டிராஃப்ட் அ ஃப்ளோர் பிளான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் லேயர் பண்ணுவோம். அப்புறம் 3D ரெண்டர்ஸ் கொடுப்போம். ஒரு பிளாக் எஸ்டிமேட் அரைவ் பண்ணுவோம். மெட்டீரியல் எவ்வளோ ஆகும், லேபர் எவ்வளோ ஆகும், எங்களுடைய கன்சல்டன்சி ஃபீஸ் எவ்வளோ வரும்ன்றதை ட்ராப் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ட்ராயிங்ஸ், ஃபால் சீலிங் ட்ராயிங், எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், கேபினட் ட்ராயிங்லாம் இருக்கும். 8வது வந்து வி மேனேஜ் த ப்ராஜெக்ட் வித் வெண்டர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். திஸ் இஸ் ஹவ் வி ஒர்க். ஸோ ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் Mr. Ganesan sir for giving me this opportunity.
அவருக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷோரூம் வந்து இன்டீரியர் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். ஸோ அவருடைய ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹார்ட்வேர் ஷோரூம், ஒன் அண்ட் ஒன்லி இன் மதுரை. எல்லா ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 சதுரடி 500 சதுரடி தான் மதுரையில் இருக்கும். ஸோ நானும் கணேசன் சார் நிறைய ட்ராவல் பண்ணி இது இப்படி தான் பண்ணுன்றதை கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இது. ஸோ இங்கே எல்லா எல்லா டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸும் வருது. மாடுலர் கிச்சன் டிஸ்பிளே வருது, ஹேண்டில்ஸ் டிஸ்பிளே, ஒரு கஸ்டமரோட லான்ச் வரும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி வந்து தங்கராஜ் சார் தான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறையா பிஎன்ஐ மெம்பர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அதில். இது மெயின் டிஸ்பிளே கவுண்டர் ஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அதில் இங்கே தான் மெயின் சேல்ஸ் கவுண்டர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாரோடைய ரூம் இது. ஸோ இது அதோடைய வாக் த்ரூ. ஸோ ஒவ்வொரு தேடி ரெண்டர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளைண்ட் வந்து புரிஞ்சதுக்காண்டி ஒரு வாக் த்ரூ கொடுப்போம். ரெசிடென்ஷியல் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஆல்சோ டிசைன் ஃபார் பாத்ரூம் டிசைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து கௌரி சில்க்ஸ் மோகன் சார் அவர் வீட்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் ஹாலுடைய டிசைன் இது. இது அவர் வீட்டோட என்ட்ரன்ஸ் ஃபாயர் டிசைன். ஸோ இது வந்து ஆதிவேலில் வந்து நம்ம ஸ்டால் போட்டிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆனாங்க அண்ணா நகரில். அவங்களுக்கு வந்து நம்ம அதை இன்டீரியர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். So we start with 80 rupees per square feet in our design charges. So client's testimony. ஸோ இந்த கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் லைட் ஸ்டுடியோஸ் கௌதம் தான் கனெக்ட் பண்ணார். I thank him very much, and I also would like to thank Mohan sir for giving me an opportunity for designing his house. So என்னோட ஆஸ்க் வந்து இதுதான், ஹோம் இன்டீரியர்ஸ் அண்ட் ரெனோவேஷன்ஸ் என்னோட கிவ்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ் தான் எனக்கு கிவ்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அவருடைய டெஸ்டிமனி வந்து